கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிவிகே உடைய கூட்டணி கட்சிகள் நிறைய குடைச்சல்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. திரும்ப அவர்கள் டெய்லியும் வேறு வேறு மாதிரியான விஷயங்களை ப்ரெஸ்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சமூக நீதித்துறை அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை, ஆதிராவிட நலத்துறை தான் நாங்கள் சொன்னோம், ஆனால் எங்கள் பேச்சு அவங்க கேட்கல அப்படின்றாரு. ஸோ நாங்கள் வேறு துறை கேட்டோம், எங்களுக்கு ஆதிராவிட நலத்துறை தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. இப்படி போகும்பொழுது இது டிவிகே அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் பெருசாக நெருக்கடி ஏற்படுத்தாது. பதவி கிடைச்சதில்ல, மந்திரி பதவி முக்கியமாக பேர் முக்கியமாக. எந்த காலத்தில் மந்திரி பதவி கிடைச்சது எல்லாத்தையும் இனிமேல் கிடைக்க போகுது. ஒன்று மறந்துடாதீங்க, இதெல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. விசிகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல்லுக்கெல்லாம் தமிழ்நாடு மந்திரி சபையில் ஸ்டாலினோ, எடப்பாடியோ, திமுக, அண்ணா திமுக அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? நான் சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதை விட்டுட்டு எப்படி போவாங்க அவங்க? மந்திரி பதவின்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. அதை பகிர்ந்துக்கணுன்ற எண்ணமே திமுக, அண்ணா திமுக இல்லைல்ல. மாறா விதவிதமான லாஜிக்கை வச்சாங்கல்ல. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னாங்க. மாநிலத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது மத்தியில் கூட்டாட்சி என்பது பல கட்சிகளை சேர்ந்தது, வேற்றுமையில் ஒற்றுமை. மாநிலத்தில் அப்படி கிடையாது, இப்படிலாம் கதை அளந்தாங்க. நாங்கள் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிப்போம், மற்றவங்களுக்கு ஷேர் கொடுக்க மாட்டோம்னாங்க. இன்றைக்கி விஜய் ஷேர் கொடுக்குறாரு, அதனால் விட்டுட்டு போக மாட்டாங்க. இன்னொன்று, அந்த துறை பெயரை பொறுத்த வரைக்கும் மந்திரி வன்னியரசு சமூக நலத்துறை தான் வேணும்னு கேட்டார். அவர் பதவியாக இருக்கும்போதே சமூக நலத்துறை அமைச்சராக தான் பதவி ஏற்றார். ஆனால் திருமாவர்கள் இன்றைக்கி வேறு மாதிரி சொல்கிறார். அப்போ 2 மாதம் என்ன பண்ணார்? திரும்ப ஆதி திராவிட நலத்துறைன்றதை மாற்றி எனக்கு கொடுங்கன்னு வன்னியரசு வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்றுக்கொண்டு அந்த துறையின் பெயரை மாற்றி, அந்த மாற்றப்பட்ட பெயரின் அடிப்படையில் தான் தன்னை அமைச்சராக தான் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு சம்மதித்தார் வன்னியரசு. அப்போ திருமாவளவன் என்ன பண்ணார்? டே 1லேருந்து சமூக நலத்துறை அமைச்சர் தானே. திடீர்னு பேசினா என்னங்க அர்த்தம்? நீங்களும் ஒத்துக்கிட்டு வந்தது தானே. வேறு துறை கேட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது, அவ்வளோதான். வேறு துறையில் கேட்டால் அது அப்பயே செட்டில் ஆகிடுச்சு. கொடுக்கலையா? போகாமல் இருக்க வேண்டியதானே. லெஃப்ட் மாதிரி நீங்களும் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டியது. எதுக்குள்ளே போனீங்க? நீங்கள் எல்லாம் வேண்டிய தேவை என்ன சார்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நல்ல கேள்விங்க. அங்கே போய் கேட்கணும், நீங்கள் அவரை கேட்கணும். 2 மாதம் 3 மாதம் ஆக போகுதுங்க. 3 மாதம் ஆக போகுது. 2.5 மாதம் ஆகுது. என்னங்க இது? இடைத்தேர்தல் வேறு நெருங்குது. இடைத்தேர்தல் வேறு நெருங்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, அதாவது டெய்லி ஒரு புகார், டெய்லி ஒரு குறை. என்ன மக்கள் இவங்க மேலே மதிப்பை இழந்துருவாங்க, மக்கள் இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துருவாங்க. அதான் திரும்ப செஞ்சிட்ருக்கேன். தினம் சிக்கல், நெகட்டிவாக பேச வேண்டியது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேச வேண்டியது. ஒன்று விஜய்க்கு எதிராக பேச வேண்டியது, இல்லைன்னா இருக்கார் மோடி. எதை சொன்னாலும் எதிர்க்க வேண்டியது, எதை சொன்னாலும் திட்ட வேண்டியது. என்ன பேசினாலும் எதிர்ப்பு. இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அதை மாநில அரசுக்கு எதிராகவும் திருப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இது ரொம்ப அப்படியே போச்சுன்னா அவங்க ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்க. பிஎம்கே பக்கம் அவங்க நகருவாங்க. திரும்ப அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது இந்த அளவுக்கு பேசலை. அவர் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் டெய்லியும் வரும். ஆமாம். ஆனால் இப்போ அவர் ஸ்பீச்லாம் பார்க்கும்பொழுது வேறு மாதிரி இருக்குது. அரசுக்கு எதிரான சில விஷயங்களையும் அவர் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அங்கே என்ன பிரச்சனையாக இருந்தது, இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நல்ல கேள்வி. நான் அவரை தான் கேட்கணும். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ், அதுவும் கவர்மெண்ட்டு உள்ளே இருந்துட்டு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, அது தப்பு இல்லை. யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், யூ ஆர் த கவர்மெண்ட். நீங்களே உங்களை விமர்சனம் பண்ணிப்பீங்க. அதை தான் அவர் செஞ்சிகிட்ருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா அவங்க கண்டிப்பாக விசிகாவை தூக்கி வெளில போடுவாங்க, அமமுக உள்ளே இழுத்துப்பாங்க. அவங்களாம் வெளில அனுப்ப மாட்டாங்க, அமமுக உள்ளே இழுப்பாங்க. ஓகே. இப்போ இடதுசாரிகளும் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மற்ற கட்சிகள் இருக்காங்க. இந்த அலைன்ஸில் ஏதாவது சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்குமா சார்? மேபி இடைத்தேர்தல் நெருங்கும்பொழுது முடிஞ்ச பிறகு இதில் என்ன மாற்றம் வர வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இல்லைங்க. இடைத்தேர்தல் எல்லாம் இவங்க தாவேக்காவை ஆதரிச்சாகணும். கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் தாவேக்கா ஆதரித்து பிரச்சாரத்துக்கு போயிடணும். அமைச்சரவையில் இருந்துக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகாமலோ அல்லது திமுக கேண்டிடேட்டுக்கு ஆதரவாகவோ நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த நிமிடமே விஜய் அவர்களை தூக்கி எறிவார். மக்கள் மத்தியிலே இவர்கள் செல்வாக்கு இழந்து போவார்கள். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. அதனால் கண்டிப்பாக தேர்தலில் இவர்கள் இந்த அரசை ஆதரித்து தான் பிரச்சாரம் பண்ணணும். இல்லைன்னா இவங்க எல்லா பக்கத்துலேயும் நம்பகத்தன்மை இழப்பாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே திமுகவோட இவங்க இல்லை. அப்போ நீ விஜயோட தான் இருக்க, அப்போ தாவேக்கா கேண்டிடேட் தான் நீ ஆதரிச்சாகணும். வெரி சிம்பிள். அதை தாண்டி இதில் பேச முடியாது. ஆனால் இடைத்தேர்தலில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க டிவிகே அப்படின்னா அது முதல்ல கூட்டணி கட்சிகளுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும்.
100%. விஜய்க்கு தனி மெஜாரிட்டி வருவதன் மூலம் யாராவது ரொம்ப பாதிக்கப்படுவார்கள்னா அது கூட்டணி கட்சிகள். இப்போ நினச்ச மாதிரி அப்போ ஆட முடியாது. தினம் 4 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போய் நிற்க முடியாது. ஸோ இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல, எல்லாத்தையும் யோசிப்பாங்க சார் நம்மளை விட அதிகமாக அவங்கெல்லாம் யோசிப்பாங்க சார். எலெக்ஷன் வேலை பார்க்கும்பொழுது நம்மளை விட ரொம்ப அதிகமாக அவங்கெல்லாம் யோசிப்பாங்க. ஓகே. இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக கடுமையாக பிஜேபி எதிர்த்தாங்க, அதனால தான் நாங்கள் திமுகவோடு இருந்தோம், ஒரு பெரிய ஒரு சக்தியை எதிர்க்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்ற காரணத்தினால நம்ம துணையாக நின்றோம். நாளைக்கு திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா நம்ம திமுகவையும் சேர்த்து தான் எதுக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறார். நம்மளுடைய முக்கிய பிரதான எதிரி யாருன்னா பிஜேபி தான் அப்படின்றார். ஆனால் விஜய் அவர்களுடைய பிரதான எதிரி யாருன்னா திமுக. ஸோ இதிலே கான்ட்ராடிக்ட் வருது இல்லை சார்? ஒரே கூட்டணிக்குள்ள ஒரு தலைவர் வேறு பிரதான எதிரின்றாரு, இன்னொரு தலைவர் வேறு பிரதான எதிரின்றாரு. ஸோ இதிலே பெரிய இல்லைங்க, இது வந்து பிஜேபி வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் இவங்க போய் அங்கே பிரசிடென்ட் ரூல் வந்துருன்ட்டு அங்கே போய் நின்னாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க எனிமி திமுக தான், பிஜேபி கிடையவே கிடையாது. விஜய்க்கு பிரதான எதிரி ஸ்டாலின் தான். அதே மாதிரி திமுகவுக்கு பிரதான எதிரி தாவேக்கா தான், பிஜேபி கிடையாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சந்தேகமும் இதில் வேணாம் உங்களுக்கு. இன்றைக்கி தாவேக்கா பிஜேபி திமுகவை வீழ்த்திருக்கு. தாவேக்கா பெயரை கூட சொல்ல, தாவேக்கா தலைவர் பெயரை கூட சொல்ல மறுத்த ஸ்டாலின், உதயநிதி திமுகவினர் இன்றைக்கு அரண்டு போய் இருக்கிறார்கள். ஏன்னா விழுந்துட்டாங்க கீழே. கட்சி ஆரம்பித்து 2.25 வருஷத்துலேயே ஒருத்தர் இவ்வளோ பெரிய கட்சியை வந்து வீழ்த்துறாரு அப்படின்னா அவரை நீங்கள் எதிரியாக சொல்லாமல் விட்டது தான் உங்கள் தப்பு. இனிமேல் அதை பண்ண முடியாது. இனிமேல் அதை நீங்கள் வந்து விஜயோட மோதி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் வேறு என்ன கேள்வி கேட்டீங்க? இல்லை, ஒரு விஜய்க்கு வந்து திமுக பிரதான இருக்கு, ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு பிஜேபி பிரதான. ஏங்க அவர் திரும்ப இங்கே வந்து பிஜேபி ஏதாவது வந்து எல்லாத்துக்கும் பிஜேபி தான், கவுன்சிலர் எலெக்ஷனுக்கும் பிஜேபி, அசம்பிளி எலெக்ஷனுக்கும் பிஜேபின்னா எப்படி ஒத்துப்பாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிஜேபி ஓகே, ரைட்டு. எப்போ பார்த்தாலும் ஆன்டி பிஜேபி பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் சலிப்படைஞ்சிருவாங்க. இல்லாத பிஜேபியை பற்றி ஏன் திரும்ப பேசுகிறாருன்னு கேட்குறாங்க. இப்போ 4 எம்பி இருந்தால் ஒரு எம்பியாக மாறிட்டான் திமுக பிஜேபியில். இப்போ போய் பிஜேபி எதிர்க்கணும். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போருன்னாரு ஸ்டாலின். மக்கள் அந்த ஆர்குமெண்ட்டை தூக்கி எரிஞ்சாங்க. நீங்கள் நிர்வாகம் பண்ணியிருக்கீங்க 5 வருஷம், உங்கள் ஆட்சி தொடரணுமா இல்லையான்றதான் கேள்வி. பிஜேபியோடு இதை ஒப்பிட்டு தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்குமான போருன்றது மாதிரியான ஒரு தவறான அணுகுமுறை எதுவுமே இருக்க முடியாது. அதை செஞ்சு தான் அவங்க ஆட்சி இழந்தாங்க, அவரே தோத்தார். இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாங்க? டீலிமிட்டேஷனில் அதோட கண்டென்ட்டை பார்த்துட்டு நாங்கள் ஆதரிக்கதான் வேணாமான்னு பல்ட்டி அடிக்கிறாங்க திமுக. டீலிமிட்டேஷனை கொளுத்துனார் ஸ்டாலின் ஏப்ரல் மாதம். இப்போ 3 மாதத்துக்கு மேலே 100 நாள் கூட முடியலைங்க, கொளுத்துனார் ஸ்டாலின். இப்போ வந்து அதோட உள்ளடக்கத்தை பார்த்துட்டு அந்த மசோதாவை ஆதரிக்கிறதா இல்லையான்னு முடியும். என்ன மாதிரியான பல்ட்டி இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே. மோடி கொண்டு வர டீலிமிட்டேஷன் பில்லை, அமித்ஷா கொண்டு வர டீலிமிட்டேஷன் பில்லை நேரடியாக திமுக ஆதரித்தாலோ அல்லது பாய்காட் பண்ணி அப்ஸ்டைனாக ஆதரித்தாலோ, அப்ஸ்டைனாலும் ஆதரவு தான், நிரந்தரமாக வந்து தமிழ்நாட்டில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாக்கு வங்கி என்பது இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி, மற்றது எல்லாம் கரைஞ்சிச்சு. அதுவும் அவர்களை விட்டு வெளியேறும். இனி ஒருபோதும் திமுகவை மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா இவங்க பதவிக்காக எதை வேணால் செய்வாங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துனது யார்? திமுக. கொளுத்துனது யார்? திமுக. இப்போ உங்களுக்கு பதவி இல்லைன்னு உங்களை விஜய் அரசிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடி அரசுக்கு நீங்கள் வெண்சாமரம் வீச துடிக்கிறீர்கள் என்பது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாயிடும். அது என்ன டீலிமிட்டேஷனில் என்ன இருக்குதுன்றதை பார்த்து நாங்கள் ஆதரிப்போமா எதிர்ப்போம். பாரஸ் பார் என்ன அழகாக நம்ம காதில் பூ சுற்றுறாரு பாருங்க. 3 மாதத்துக்கு முன்னால் உங்கள் தலைவர் கொளுத்துனாருங்க. டீலிமிட்டேஷனாக வேணான்றதான் உங்கள் தலைவரோட ஸ்டாண்டு, உங்கள் ஸ்டாண்டு. அப்போ இது வந்து உங்களுக்கு விஜய் அரசை எதிர்ப்பதற்கு மத்திய அரசின் பாதுகாப்பு, மோடி அரசின் பாதுகாப்புக்கு திமுகவுக்கு தேவைப்படுகிறது. அதற்காக அவர்கள் டீலிமிட்டேஷன் பில்லை கண்டிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரித்து தான் வாக்களிப்பார்கள் தான் நான் நம்புகிறேன். ஒருவேளை வெளிநடப்பு கூட பண்ணலாம். வெளிநடப்பு பண்ணாலும் அது வந்து அட்வான்டேஜ் டு பிஜேபி. வெளிநடப்பு பண்ணுறதுன்றது ஆதரித்து ஓட்டு போடுறது ஈக்குவல். வெளிநடப்பு பண்ணுறது ஒரு காரணம் இருக்கணும். எதுக்காக நீ வெளிநடப்பு பண்ணுற? டீலிமிட்டேஷன் பில்லை தோக்கடிக்கிறது தான் உன் நோக்கம். நீ ஆரம்பத்தில் சொன்னேன். போன தடவை எதிர்த்து 5 வருஷம் அதை வச்சு வண்டியை ஓட்டினீங்க. கரெக்ட். பிஜேபி எதிர்ப்பில் 5 வருஷம் வண்டியை ஓட்டினீங்க. 3 எலெக்ஷனில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சது, 5வது எலெக்ஷனில் தூக்கி போட்டுருச்சு, 4வது எலெக்ஷனில் வேலைக்கு ஆகலை. இப்போ உங்கள் பிரச்சனை வந்து நீங்கள் அதை கைவிட, உங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை இன்றைக்கி திமுகவுக்கு வந்து ஆன்டி பிஜேபி, அது போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அவங்க அதை நோக்கி தான் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தெளிவாக ஆர்எஸ் பாரதியோட பேச்சில் இருக்குது, அதை நோக்கி தான் போகுது. ஆமாம், பவர் அதிகாரத்தில் இருக்கவங்களே எதிர்க்கணுங்க, அது ஓகே, அதான் எதிர்கட்சி. ஆனால் அவங்க வந்து
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிஜேபி எதிர்ப்பை மட்டுப்படுத்திக்கிறாங்க. டீலிமிட்டேஷனில் பில்லில் என்ன இருக்குன்னு பார்த்து முடிக்க சொல்லணும்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. பிஜேபி பக்கம் போயிட்டாங்க அவங்க. தே கான் டு பிஜேபி. வேறு என்ன வேணும்? டீலிமிட்டேஷனே மொத்தமாக வேணான்னு தானே தீர்மானம் போட்டிங்க. எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அப்புறம் எதிர்த்து ஓட்டு போட்டிங்க. இன்றைக்கி அதில் இருக்க கண்டென்ட்னு கதை எழுதுறீங்க. பாய்காட் பண்ணிங்கனால அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். சமாஜ்வாதி பார்ட்டியை வச்சு அவன் ஜெயிச்சுட்டு போகிறான். ஆனால் விஜய் அவர்களுக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எம்பியே இல்லை. அதான் அவர் சொல்கிறாருல்ல, அது வந்து இவங்க வந்து டீலிமிட்டேஷன் இவங்க அதிகமாக பேசிட்டாங்க, ஏதோ ஒன்று பேசிட்டு திமுக யார் கதவை தட்டி கொண்டிருக்கிறது, பிஜேபி கதை தட்டுதுன்றதை சொல்கிறாரு. விரிவாக பேசல, அந்த 1.5 லைன் தான். அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்கிறாரு, திமுக பிஜேபியோட நெருங்குதுன்னு சொன்னார். அடுத்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை டீலிமிட்டேஷன் இருக்குது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி சாஃப்டாக சொல்லிட்டு கடந்து போகிறாரு. பிஜேபி எதிர்ப்பு அவர் கிட்டது வரவே இல்லை. இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களுக்கு எம்பிஸே இல்லை. எம்பிஸே இல்லை. பேசுறது வேற, ஆனால் ஓட்டு போடுறது வேற. ஓட்டு போடுறது வேற, எம்பிஸே இல்லை. இப்போ அவங்ககிட்ட ஒரு 2 ராஜ்யசபா எம்பி இருந்தாங்க, 2 லோக்சபா எம்பி இருந்தாங்க. இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதையும் காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. வந்தது அதையும் காங்கிரஸ் கிட்ட கொடுத்ததே அட்வான்டேஜ். ஏன்னா நான் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது. இந்த பிரச்சனைலாம் வரும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு லோக்சபா எலெக்ஷன் 29 கூட ஒரு பாய்காட் பண்ணலாம். போனால் தானே பிரச்சனை. வெறும் அசம்பிளி மட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகள் அசம்பிளி அப்படி கூட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாமா? என்ன தப்பு அது எதாவது தப்புன்னு சொல்ல முடியுமா? மக்களவைத் தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம். யார் ஓட்டு பண்ணுமோ போட்டுங்க, இல்லை மறைமுகமாக காங்கிரஸ் ஓட்டு போட்டுன்னு சொல்லலாம். தான் ஒதுங்கி இருப்பது மூலம் பல பிரச்சனைகளை தப்பிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும்பொழுது விஜய் அவர்கள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் திமுக ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிப்பாக அவசியம் இருக்குது. திமுக எதிர்த்து ஓட்டு போட்டால் தான் மட்டும்தான் அவங்களுடைய பரிசுத்தன்மை காப்பாற்றப்படும். ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி ஆதரித்து ஓட்டு போட்டால் மொத்தமாக கதை கந்தல் செய்ய மாட்டாங்க. வாக் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் தரவாக எக்ஸ்போஸ் ஆவாங்க மக்கள் மத்தியில். இவங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. இது வந்து இந்த அடுத்த வாரம் வரக்கூடிய மக்களவை கூட்டம் என்பது திமுகவை பொறுத்த வரைக்கும் மிக 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 முக்கியமான ஒரு கூட்டம். அதில் அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாகணும், குறிப்பாக முக்கியமான மசோதாக்களில். சும்மா எப்பயும் மாதிரி வந்து நீங்கள் ஏடிஎம்கேவை திட்டிக்கிட்டு அல்லது வந்து இல்லாத பிஜேபி திட்டிக்கிட்டுலாம் இங்கே போக முடியாதுங்க. அங்கே பேசி ஆகணும். பில்லில் உங்கள் கருத்து என்ன? அவங்க ஆதரிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகன்றதுக்கு உதாரணம் ஆர்எஸ் பாரதியோட பேச்சு. அப்படி இறங்கி வராங்கனால அங்கே போயிட்டாங்க, திமுக வந்து பிஜேபி பக்கம் போயிடுச்சுன்றதுக்கு சரியான உதாரணம் அதுதான். இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காரு என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாநில கட்சிகளோடு இணைந்து போராட்டங்களை வந்து மேற்கொள்வோம், நம்ம ஒருபொழுதும் காங்கிரஸோடு இணைந்து எந்த போராட்டத்தையும் வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ காங்கிரஸோடு இந்தியா கூட்டணியோடு இணையக்கூடாது அப்படின்னு அவர் உறுதியாக இருக்காரு. அப்போது நேஷனல் பாலிடிக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல பிஜேபி. அதான் இப்போ இவரோட பிஎம் கேண்டிடேட் யார் நான் கேட்குறேன். எடப்பாடிக்கு இந்த நிலைமை தான் 29 இருக்கு. உங்கள் பிஎம் கேண்டிடேட் யார் சார்? மோடியா, ராகுல் காந்தியா? புது ஃப்ரண்ட் உருவாக்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. கட்சிகளும் இல்லை அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஓகே, அப்படிலாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. புது ஃப்ரெண்டுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் திமுக இருக்குது. தேர் ஃப்ரெண்ட்லெஸ், கம்ப்ளீட்லி அவர் நண்பர்கள் இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அவங்க நல்ல நேரம் இப்போ உடனடியாக தேர்தல் இல்லை, அது நம்ம மனசில் வச்சுக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அலையன்சஸை பொறுத்த வரைக்கும் யார் கூட வேணால் போவோம் சார். யாருக்கும் விவஸ்தை கிடையாது. அதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, மாற்றத்து வரைக்கும் வந்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. பிஜேபியும் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறோம் அது இதுன்னாங்க. அவங்களும் திமுகவோட போகிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அதான் அது அவங்களுக்கு திமுக எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. திமுகவும் பிரச்சனை இல்லை, பிஜேபிக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ திமுக பேசக்கூடியவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா, திமுகவில் நம்முடைய நண்பர் தான் அவர் ஒரு செய்தி தொடர்பாளர் பேசுகிறாரு, பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு திமுகவோட ஏண்டா போய் சேர்ந்தீங்கன்னு எங்களை கேட்குறாங்க. நீங்கள் இதை பிஜேபியில் கேட்கணும். பண்டாரம் பரதேசம் சொன்னவனோட நீயும் போய் சேர்ந்து பிஜேபியில் கேட்கணும். என்ன அழகாக ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. நீ ஏன் பிஜேபியோட சேர்ந்தனா இந்த கேள்வி நீ பிஜேபி கிட்ட கேளுன்றான். ஏன் திமுகவோட போனீங்க? நான் மானங்கிட்ட பொழப்பு தான் பழைப்பேன், நீ என்ன கேட்காத, என்னை அவன் சேர்த்துக்கிட்டான் அவனுக்கு எப்படி. அதான் ஒரு லாஜிக்குன்னு வந்துடுச்சுன்னா எதை வேணால் நம்ம நியாயப்படுத்தலாம். அந்த பில்லில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் இவங்க முடிவு பண்ணுவாங்களாம். ஆஹா போயிட்டீங்க சார் அந்த பக்கம், பிஜேபி பக்கம் திமுக போயிடுச்சு. ஃபார்மாலிட்டிஸ் தான் முக்கியம். அது அடுத்த வாரம் பார்லிமெண்ட்டில் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதன் மூலியமாக தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இனிமே எடுபடாதா? எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதெல்லாம் எடுப்படும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து எடுப்படும். பிஜேபி எதிர்ப்பு 100% எடுப்படும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இல்லை சார், பிஜேபி எதிர்ப்பு பார்ட்டியாக வேறு சார்,
பார்ட்டி எதிர்க்கிறது வேற, இந்த சித்தாந்தமாக சனாதனம் அப்படின்றது மற்ற விஷயங்கள் இருக்குல்ல சார், அதெல்லாம் பேசுகிறவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக. ஓகே, சனாதனம் அதுக்கு ஓட்டு இருக்கு, இனிமேவும் ஓட்டு இருக்கு. அது ஓட்டு இருக்கு. சனாதனன்னு பேசுகிறவங்க வேணா சனாதனன்ற பாயிண்ட்ல டிஎம்கேவோட பாயிண்ட்டு, தீகாவோட பாயிண்ட்டு, கம்யூனிஸ்டுகளோட பாயிண்ட்டை வந்து இப்போ ஒன்று பெரும்பாலானவங்க ஏற்றுக்கல. அது சனாதன தர்மத்தையும் ஏற்றுக்கிட்டு பிஜேபி எதிர்க்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சனாதன தர்மத்துக்கு நீ கொடுக்குற விளக்கம் ஒன்று, அவனுக்கு இருக்கிற ஒரு விளக்கம் உண்டு. நான் உண்மையான சனாதனின்னார் மகாத்மா காந்தி. அவர் என்ன வந்து வெறுப்பு அரசியலில் பேசினார். வட இந்தியாவில் அதுக்கான அர்த்தம் வேறு, தென்னிந்தியாவில் சனாதனத்துக்கான அர்த்தம் வேறு. அதை கோர் இஷ்யூவால் நீ கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நான் இஷ்யூஸை கோர் இஷ்யூவாக கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிறதும் போடுவோம் இனிமேல் வந்து பிஜேபிக்கு. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க உறுதியாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. திமுக தான் வந்து நான் சுரண்டை பண்ணுவோம். அடுத்த வாரம் லோக்சபாவில், அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த நாளோ டீலிமிட்டேஷன் வருது, தொகுதி மறுவரை வருது. திமுக அதை ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு ஆதரிக்குதுன்னா தமிழ்நாட்டில் திமுக கதை மொத்தமாக முடியுது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆன்டி பிஜேபின்றதை விஸ்வரூபம் எடுத்துருவார் விஜய். 5 வருஷமாக நீங்கள் பண்ணலையே சார், அவர் பண்ண மாட்டார். 5 வருஷமாக ஸ்டாலின் பண்ண முக்கியமான ஒரே சாதனை என்ன? பிஜேபி எதிர்ப்பு. 5 வருஷமாக நீ பிஜேபி எதிர்ப்பு பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு பிளாட்டோன் வாங்க, இது ரீச் பண்ணிடுச்சு. இன்றைக்கி வந்து போய் பிஜேபியோட சேர்ந்தீங்கன்னா அதோட கதை முடியுது. நீங்கள் நேரடியாக ஆதரித்தாலும் வாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் பிஜேபிக்கு போயிட்டீங்கிறது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். வாக் அவுட் பண்ணுறதுல இருக்க பெரிய ரிஸ்க்கு அப்ஸ்டைன் ஆகிறதுல ஏற்கனவே மக்கள் மனங்களில் பதிய வச்சுட்டாங்க. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணிச்சு, இவங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. அந்த சந்தேகம் எல்லாம் வலுப்பட்டு பொலிட்டிக்கலி ஹராக்கிரி. பட் கட்சிகள் ஆர் கேப்பபிள் ஆஃப் கமிட்டிங் சூசைட். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பக்கம் மறைமுகமாக திமுக நெருங்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இடதுசாரிகள், ஐயுஎம்எல், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஆப்ஷனே இல்லாமல் போயிடும் சார். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பிஜேபியோட அவங்க நெருங்குறாங்க அப்படின்னா இந்த பக்கம் இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஆமாம், அதுதான் ரியாலிட்டி. தட்ஸ் த ரியாலிட்டி. ஓகே, சைலண்ட் ஆயிடுவாங்க. வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். கவர்மெண்ட் மெஜாரிட்டி இல்லை. இப்போ ஒரு பெரிய நெருக்கடியில் திமுக இருக்குல்ல. 4 எலெக்ஷனை ஜெயிச்சாங்க, 19, 21, 24, 3 எலெக்ஷனை ஜெயிச்சாங்க. 4 எலெக்ஷனில் படுதோல்வி. கூட்டணி கட்சி அத்தனை பேர் வெளியேறிட்டாங்க. நீங்கள் என்ன உங்கள் பாலிடிக்ஸ் இனிமேல் நான் கேட்குறேன்? ஒன்றும் இல்லை. ஓகே, டு இன்னோவேட். அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான் உங்களுக்கு. ஓகே, காங்கிரஸ் இப்போ இருக்கிற சூழலில் திமுக ஒரு இக்கட்டான சூழலில் தான் இருக்கா சார்? ஒரு தனித்து விடப்பட்டு இக்கட்டான சூழலில் தான் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கு அவர்கள் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தனித்து போட்டியிட ஸ்டாலின் முடிவு என்ன? எனக்கு சிரிப்பாக வந்தது. இது என்னங்க அவர் எடுக்கிற முடிவு இல்லைங்க. கூட்டணி கட்சிலாம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. பிரேமலதாவை தவிர அவர் யாருமே இல்லை இன்றைக்கி அவங்க கூட, விஜயகாந்த் தவிர. அப்போ வாக்குவங்க 20% 22, அதிகபட்சம் 24% தான். கூட்டணிகளால் தான் ஒவ்வொரு முறையும் அவங்க தப்பி பழிச்சிருக்காங்க. வேறு அதுவே இல்லைன்னு போது எங்கே போவாங்க? ஓகே, பார்க்கலாம் சார் கூட்டத்தொடரில் நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிங்க. நன்றி.